ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் ஆபத்தை உணராமல் குழந்தைகளை விளையாட வைக்கும் பெற்றோர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் மாவட்டம் முழுவதிலும் 78 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணை பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் ஓசூரில் 46.30 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஓசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வரும் சூழ்நிலையில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்த நிலையின் காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் ஓசூர் சாந்தாபுரம் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் சின்ன எலசகிரி பகுதியில் இருந்து சாந்தாபுரம் செல்லக்கூடிய சாலையில் 1 அடிக்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து சாலையின் குறுக்கே ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த சாலையை கடந்து செல்கின்றனர். மேலும் சிலர் அங்கிருந்து திரும்பி 5 கிலோமீட்டர் சுற்றி மாற்றுப்பாதையில் சென்று வரும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் 1 அடிக்கு மேல் சாலையில் செல்வதால் செல்லும் உபரி நீரில் குழந்தைகளை தண்ணீரில் பெற்றோர்கள் ஆபத்தை உணராமல் விளையாட வைத்துள்ளனர். மேலும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சூழலை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மழையை பயன்படுத்தி சுற்றியுள்ள தொழிற்சாலைகளில் வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஏரியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பச்சை நிறத்தில் செல்வதால் இப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.